பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் இன்றைக்கு கவனிங்க, எதற்கும் முயற்சி எடுக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் திருமணத்துக்கான ஒரு முயற்சி எடுத்து அதை பாருங்கள், கொஞ்ச நாள் ட்ரை பண்ண பார்த்தா திடீர்னு பார்த்தா என்னமாச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்ட பார்த்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க முயற்சி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காரியங்கள் செய்யுது. அப்போ முயற்சி எடுத்தால் ஒரு காரியங்களை செய்ய முடியும்னா நம்ம முயற்சி எதில் எடுக்க வேண்டும். ஒரு வீடு கட்டணும் முயற்சி பார்த்தா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன், இப்போ பார்த்தா வீடு கட்டியம்மான்ட்டு. இப்போ நாம் எதில் முயற்சினா பக்தியாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சொல்லும் போதெல்லாம் எப்படி சொன்னாங்க, ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர், ஏன் முயற்சி எடுக்க மாட்டேன்? வீடே கட்ட முடியல, உனக்கு கட்டவன் தெரியாது பாருங்கள், பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ண, வீடு கட்டணும். செய்ய முடியாத ஒரு வேலையை செய்து காட்டுகிற நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஏன் செய்ய மாட்டீங்க? உங்களால் செய்ய முடியும், பக்தியாய் வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், உண்மையாய் வாழ முடியும். கர்த்தர் அதனால தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ மக்களால் செய்ய முடியாத மக்களை ஆண்டவர் விட்டு செய்யக்கூடியவனை தேடி ஆண்டவர் ரட்சித்திருக்கார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர் பாருங்கள், உங்கள் சொந்த பந்தங்க எத்தனை பேர், அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் சும்மா தெரிந்து கொண்டிருப்பாரா? உன்னால் பக்தியாய் வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், உண்மையாய் வாழ முடியும். தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நீ சொல்கிற, என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஜபிக்கவே முடியல பாஸ்டர், இப்படியே சொல்கிறது தான் வேலையா? சாப்பிடவே முடியலனாலும் என்ன பண்ணுற, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தான் பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவேன். ஜுரம் அடிக்கும், முடியாத நிலைமை, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு உட்காந்துக்கும். அதில் பாருங்கள், ஒரு சில இடங்களுக்கு போய் கூட போயின்னு கிடக்கும். ஏன்னா அங்கே போயிட்டா தான் திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச நீங்கள் எதுக்கும் முயற்சி எடுக்க தெரிஞ்சீங்க. எதுக்கு முயற்சி எடுக்குன்னு சொன்னால், அங்கே வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை பாருங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ண வேண்டும். அப்போ இந்த முயற்சி பண்ண வேண்டும் சொல்லும் போது ஒரு கூட்டம் எதில் முயற்சி பண்ணுதுன்னு சொன்னால், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். எங்கே போட்டு அது கீழ் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று சொல்லப்படுது. அப்போ தேவனுக்கேற்ற ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமா? அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் எதில் முயற்சி பண்ண வேண்டும், எதில் முயற்சி எடுக்க வேண்டும்? பாருங்கள், சர்ச்சுக்கு தான் வரா, ஜபம் பண்ண தெரியல, முழங்காலில் நிற்க தெரியல. யார் முழங்காலில் நின்று இப்போது இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்து அந்த ட்ரைனிங் எடுக்க மாட்டேன். காலைல பாருங்கள் 5 மணிக்கெல்லாம் எழுந்து காலையில் வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. இது சரீர முயற்சி. ஏன் 5 மணிக்கு எழுந்து கடவுளை தேடணுன்ற ஒரு முயற்சி எடுக்க மாட்டிங்களா? இந்த முயற்சி எடுப்பின்னா இது தேவ பக்திக்குரியதாக மாறி இருக்கும். கவனிங்க, தூக்கவே முடியாத ஒரு வெயிட்டை தூக்கி 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 அவன் என்ன பண்ணுவான், கையெல்லாம் அப்படி மாற்றி வச்சுருப்பான். வயிறுகள்லாம் டைட் ஆகிட்டு இருக்கும், கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும், காலெலாம் பாருங்கள் அப்படி முறுக்கேறி இருக்கும். கேட்டால் நான் இவ்வளோ வெயிட்டு போடுவேன், அதை தூக்கத்தில் என்ன கிடைக்க போகுது உனக்கு? எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அனுப்புறீங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இதை செஞ்ச நீ ஒரு மணி நேரம் முழங்கால நில்ல, 1 மணி நேரம் முழங்கால நின்னா நீ தேவ பக்தி உள்ளவனா மாறுவேன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியும். பிசாசும் அதை அறிந்திருக்கான். அதனால தான் இதுக்கு உனக்கு என்ன பண்ணுறான், உனக்கு நேரத்தை கொடுத்தவன் இதை செய்ய இன்ட்ரெஸ்ட் ஆக்கணுமே. எதை செய்வதில் தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை. இப்போ முழங்கால் நின்று நான் ஜெபம் பண்ணுறேன், இதுக்கு எதனா ஃபீஸ் கட்டணுமா? இதுக்கு எதனா ஃபீஸ் வாங்குறாங்களா பாருங்கள். ஆனால் இதே ஒரு ஜிம்முக்கு போங்க, அங்கே ஃபீஸ் கட்டணும். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், போஸ்டர்லாம் ஒட்டிருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது 8500 ரூபாவா அப்படின்னு நினச்சி, இன்னத்துக்கு ஒரு வருடத்துக்கு என்ன பண்ணலாம், 8500 ரூபா கட்டிடணுமா? நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், இது போல் அந்த ஜிம்மில் மாத்திரம் ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பான் உள்ள, அவ்வளோ கூட்டம் வருது. இப்போ இப்படி போய் உட்காந்து அங்கே என்ன பண்ணுறான், பணத்தை கட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு பொருளும் தூக்கி என்ன பண்ணுறான், தன்னுடைய உடம்பை எப்படி ஏற்றின்னு வரணும்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், வீட்டுக்கு வந்தால் பாருங்க, அதுக்குன்னு ஒரு சில காரியங்கள்லாம் மாற்றி நல்லா சாப்பிடுவான். சாதாரண சாப்பிட மாட்டான், சாதாரண பொருள் தின்ன மாட்டான். ஏன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் அவன் கொடுக்குற பவுட்ரு
அவங்க கொடுக்குற சாப்பிட சொல்கிற ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஒரு சில பொருளை சாப்பிடக்கூடியது சாப்பிட விடாத அளவுக்கு ஆகிடுவாங்க. இவ்வளோலாம் டயட் எடுப்பாங்க. எதுக்குன்னா சரீரத்துக்கான முயற்சி அவங்க என்ன பண்ணாங்க, கடைப்பிடிக்கிறார்கள். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் முயற்சி எடுத்தது உண்டா? எப்படி முயற்சி எடுக்க வேண்டும்? அழகாக 7ஆம் வசனம் பிறகு கிழமைகள் பேச்சு. எந்த பேச்சை பேசுகிறோம்? அங்கே அழகாக போடப்பட்டு பாருங்க, சீர்கேடான பேச்சு. இந்த சீர்கேடான பேச்சை நம்ம பேசக்கூடாது. ஒருத்தன் தேவையில்லாத பேசுகிறான்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கேட்டு அப்படியா இன்னும் சரி 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 அப்படின்னா இது என்ன ஆக போகுதுன்னு சொன்னால் உன்னுடைய சரீரத்துக்கு அது பலனை போல காணப்படும். அவங்க சொல்லும்போது ஆமாம் அப்படியா நான் கூட பார்க்கல பாரு அப்படின்னு பேசினுக்கலாம். ஆனால் இது தேவ பக்திக்கு எதுவாக இருக்காது. உன் பக்தியை குறைத்து விடும். நீ பக்தி இல்லாதவனாய் மாறுவாய். ஒருவன் தவறு செய்தவனை பற்றி பேசும்போது அவன் பேசும்போதெல்லாம் நீ தவறு செய்யக்கூடிய எண்ணத்தை உனக்குள்ளே விதைத்து விடுவான். உன் பக்தி உன்னை விட்டு போயிடும். அங்கே பார்க்கும்போது பாருங்கள், அங்கே பாருங்கள், பேச்சும் கட்டுக்கதைகளுக்கும் விலகு. என்ன பண்ணணுமா, விலகணுமா. இப்படி போகிற வேணும்னு வச்சுருங்க, எதுக்கு வந்துன்னா டக்குன்னு அப்படி விலைக்கு போயிடணும். அவங்க பாட்டுன்னு அப்படி போயிடுவாங்க. கட்டுக்கதை வரும் நம்மக்கிட்ட, நீ விலைக்கு நிற்கணும், டக்குன்னு விலகணும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விலக மாட்டோம். சொல்லு 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 சொல்லு. என்ன பண்ணுறது, 10 நிமிஷம் பேசுகிறவங்க 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. கேட்டு கம்முன்னு விடுவாங்க. நேரம் போனதே தெரில. இதே ஜபத்தில் உட்கார திரும்பி திரும்பி பார்ப்பேன். ஏன்னா டைம் சீக்கிரமாக ஆகிடாதா, டக்குன்னு எழுந்துட மாட்டோமா. 1 நிமிஷம் ஜபம் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி. அந்த 1 நிமிஷம் ஜபம் பண்ண முடியாமல் போகுது. கவனிச்சிக்கலாம், 60 செகண்ட் முழங்காலில் நிற்கிறதுக்கு இன்றைக்கி கூட்டம் கிடையாது, ஜபம் கிடையாது. சர்ச்சிலேயே நீங்கள் ஜபம் பண்ணலன்னு சொன்னால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி ஜபம் பண்ணுவேன்? ஜபமே இல்லாமல் தூங்கி கிடப்பேன். அப்போ நீ எப்படி தேவ பக்தி உள்ளவனாய் மாறுவாய்? கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு காலையில் ஒரு சிலருக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறேன். இவர்களெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது அதிகாலையில் எழுந்துருவேன் நாங்கள். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டெத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். காலையில் 4 மணிக்கு சொல்லிவிட்டேன், நைட்டே சொல்லிட்டேன், காலைல 4 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் ரெடியாக வந்துருங்கன்ட்டு. ஃபோன் அடிக்க ஃபோனே எடுக்கலை. சரி, இன்னொருத்தருக்கு அடிச்சேன், ஃபோனே எடுக்கலை. நான் சரி பார்த்துட்டு அப்புறம் விட்டுட்டேன். மணி 5 ஆகி போச்சு, இதுக்கு மேலே போனா வரத்துக்கு கஷ்டம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன், சோர்ந்து போய். ஆண்டவரே, யாரும் வரேன்னு சொல்லுவங்க, வரமாட்டுறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்யுங்க. 5:30 மணிக்கு அவர் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ கேட்டேன், என்னையா நைட்டெல்லாம் சொன்னேன், எல்லாம் கேட்டேன், நீ கேட்டு என்ன பண்ணல, வரலையே அப்படின்னு. உடனே பாருங்க, ஐயா கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டேன். ஏன் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு வேலைக்குன்னா அவ்வளோ வேகமாக ஓடனி எப்படி ஓடுற அப்படின்னு. காசு வருது இல்லையா? அப்போ காசு வருதுன்னா இவருடைய முயற்சி பார்த்தீங்களா? இதே கடவுளுடைய காரியம்னா உன் முயற்சி இல்லை. ஒரு சில பேருங்க அந்த 1ஆம் தேதி கூட மிஸ் பண்ணிவிட்டு வாக்குத்தத்த ஆராதனைக்கு வராமல் போகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணல, சரீரத்துக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க, தேவ பக்திக்கான முயற்சி எடுப்பதில்லை. தேவ பக்திக்கான காரியங்களில் இவங்க என்ன பண்ண, நேரத்தை செலவழிப்பதில்லை. கவனிங்க, இப்படி நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் கொஞ்ச நேரம் இருங்க சத்திய உடனே வெளியில் ஓடணும்னு பார்க்குறாங்க, அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்களோட கட்டுக்கதைகளையும் சீர்கேடான பேச்சுக்களையும் நம்ம பேசும்போது மணிக்கணக்காக கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். நேரம் போகிறதே தெரில பாருங்கள். அப்படி தாங்க போகும், கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் போகுங்க நேரம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா வாழ்க்கையில்? நீ இந்த பூமியிலே மரிக்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்தினாலே ஒரு மனிதன் பாருங்க தேவ பக்தியாய் மாற முடியாது. இந்த பூமியிலையும் நீ கஷ்டப்பட வேண்டியதுதான், அங்கே போய் நீ கஷ்டப்பட வேண்டியதுதான். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ பக்தியாய் மாறுவீர்கள் சொன்னால், தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னால், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் மரிப்பீர்கள் சொன்னால் அங்கேயும் ஆசீர்வாதமாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இன்னைக்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, கையை உயர்த்தி ஆராதிக்க இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன் இப்படி உயர்த்த வேண்டியதுன்னு அந்த உயர்த்தது கிடையாது. ஏன் உயர்த்த முடியல? கையெல்லாம் வலிக்குங்க. சரி, இவங்களை 1 மணி நேரம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்க, ஒரு ட்ரெயினில் ஏற்றி விடுங்க. அந்த பஸ்ஸில் கூட்டமாக இருக்குன்னா அப்படியே பிடிச்சவங்க பிடிச்சினே தான் வருவாங்க. ஏன் உன்னால் தான் பிடிக்க முடியல, கீழே இறங்கி போய்டுன்னு. எவ்வளோ நேரம் இருந்தாலும் கையை தூக்கினவங்க இறக்கவே மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு முயற்சி எடுத்த நீ உன்னுடைய சபையில் ஆராதனை செய்யும்போது
இப்படி உயர்த்தி ஒரு முயற்சிடு. இது தேவனுக்கு ஏற்றபடி மாற்றிவிடும். தேவனோடு கூட ஐக்கியப்பட வச்சிடும். தேவனோட உறவிலே கொண்டு போய் விட்டுரும். நீ தேவ உறவிலே உயர்ந்தவனாய் மாற முடியும். உன்னை பார்க்கிற உன் பிள்ளை அது கையை உயர்த்தி கொண்டு. ஏன் தெரியுமா? அப்பா பண்ணுறாங்க, நானும் பண்ணணும். அம்மா பண்ணுறாங்க, நானும் பண்ணணும். பார்த்தீங்களா? நீங்கள் பண்ணால், நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் உங்கள் பிள்ளைகள் அந்த முயற்சிக்குள்ளே வருவார்கள். நீங்கள் முயற்சி எடுப்பதில்லை, உக்காந்தினே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படுத்துன்னு ஜெபம் பண்ணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான். தேவ பிள்ளைகளை ஒரு முயற்சி எடுங்கள். நேர் முழங்கால நின்று கொண்டு கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்து பாடி ஒரு மணி நேரம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க. நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவான பிள்ளைகளாக மாற முடியும். வேதத்தை படித்து வேதத்தை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க. இந்த கதைகளுக்கு நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ணினேனே, இந்த பேச்சு சீர்கேடான பேச்சு, அந்த சீர்கேடான பேச்சை நான் கேட்டேன்னா நான் சீர்கெட்டு போயிடுவேன். இந்த சீர்கெட்டு போன ஏசாவை குறித்து சொன்னார். எப்படி சீர்கெட்டு போனான் பார்த்தீங்களா? சீர்கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு கொஞ்சம் பசியை தாங்க முடியாமல் உடனே பாருங்க. அப்போ அந்த ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான், சீர்கெட்டு போடுறான். அப்போது அவனுடைய முறை மாறிவிட்டது. இப்போ முறை யாருடைய? சின்னவன் சுதந்திரிக்க வேண்டிய முறை இப்போ யார் திரும்ப சுதந்திரிக்கப்பட்டு பெரியவனுக்கு உண்டானது சின்னவன் சுதந்திரித்து விட்டான். பார்த்தீங்களா அவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு? பார்த்தீங்களா? எனக்குரிய ஆசீர்வாதம் இப்போ என் தம்பி எடுத்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? முறை மாறதுக்கு நீ தேவனோடு கூட இருக்க வேண்டியவன் தேவனோடு கூட இல்லாமல் போனதுனால இன்றைக்கு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எதிர்த்த வீட்டில் இருக்கவன், உன் பக்கத்தில் இருக்கவன், உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி இருக்கவன் எடுத்துருவான். காரணம் தெரியுமா? நீ தேவனோடு கூட உறவாடம் பண்ணுறத. இந்த சீர்கேடான பேச்சுகளை பேசிக்கொண்டு அவைகளோடு நேரத்தை செலவழிச்சுனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்று இழந்து போயிடுவான். சபையில் வந்தால் கூட நிறைய பேர் பக்கத்தில் இருந்து ஏதாவது பேசுகிறது, அதை கவனிக்க விடாதுங்க. இருங்க, வார்த்தை என்ன வெளிப்படுதுன்னு அதை நான் கவனிக்கிறேங்க. அந்த வார்த்தையோட நேரத்தை நான் செலவழிக்கிறேங்க. உன் பேச்சை கேட்கறதுக்காக நான் ஆலயத்துக்கு வரவில்லை. நான் தேவனுடைய பேச்சை கேட்க, வேதத்தில் வார்த்தையை அறிந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என்னை தேவ பக்தி உள்ளவனாய் மாற்றி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா தேவனை தேடாமல் நான் என்ன பண்ண வாழ்ந்து கொண்ட நாட்களில் அன்றைக்கு பாருங்கள், நண்பருடைய பேச்சை அது கேட்டுனே இருப்பேன். காலைல போனால் நைட்டு வரலாம் பேசி ஜாலியாக இருப்பேன், எப்படி டைம் போகுது. ஆனால் அதை கேட்டுங்கும் போது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போச்சு. நஷ்டம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன், வெறுமையாக்கப்பட்டேன். அப்போ ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு. இந்த பிரச்சனைகளெல்லாம் அவமானப்பட்டெல்லாம் வந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்தேன் கொஞ்ச நேரம் இவருடைய பாதத்தில் உட்காந்தேன். வேதத்தை கேட்க முடியாது, ஆனால் கேட்டுனே இருப்பேன். ரொம்ப நேரம் கேட்டுனே இருப்பேன், உட்காந்துன்னு இருப்பேன், பைபிள் படிச்சுன்னு இருப்பேன். இப்போ கேட்க வேண்டியதை கேட்ட பாருங்க. தேவ பக்திக்கு எதுவான காரியங்களை என்னை உயர்த்தியது. நான் கனமுள்ளவனாய் மாறினேன். என் பேச்சை கேட்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது? ஒரு கூட்டம் வந்து உட்காருது. காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய வார்த்தை கேட்க, தேவ பக்திக்கு எதுவான காரியங்களை நான் முயற்சி பண்ணினேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனமே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை முயற்சி பண்ண வேண்டும். நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் செஞ்சுன்னு உலகப்புறமாக வேலை செஞ்சு அதுக்கெல்லாம் முயற்சித்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். பலவீனம்வாங்க, துணி துவச்சி போடுவாங்க, பலவீனம்வாங்க, தண்ணி எடுப்பாங்க, பலவீனம்னு சொல்லுவாங்க, சமைச்சு வச்சுருவாங்க, பலவீனம்னு சொல்லுவாங்க, எல்லா முயற்சியும் இதெல்லாம் செய்துங்க. ஆனால் பலவீனம் உள்ள மக்கள் ஜபத்துக்கு முழங்கால் போட முடியல பாச்சு, என்னால் முடியல பாச்சுன்னுவாங்க. ஏம்மா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்மா. சரீரத்துக்காக இத்தனை முயற்சி எடுக்கிறியம்மா, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் போகிறீங்களே. என்றைக்கும் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்க ஜனங்க, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் சரீர பிரமாண முயற்சி எடுத்துக்கொண்டு நல்லா நடக்கிற கால்களை ஓடி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னும் பலமாக மாறணும் மாறிக்கொண்டிருக்காங்களோ, இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று சொல்லிக்கப்பா. தேவ பக்திக்குள்ளவர்களாய் மாறுவதற்கு, பக்திக்கு ஏற்றவைகளை முயற்சி செய்வதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும். வீடை கட்ட தெரியாதவர்கள் வீடை கட்டி முடிக்கிறார்கள், திருமணம் பண்ண முடியாதவர்கள் திருமணம் பண்ணி முடிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் முயற்சித்தவர்கள் பக்தியாய் வாழ முயற்சி எடுக்க, பக்தியாய் வாழ அன்றே முயற்சி எடுத்து தன் பிள்ளைகளை பக்திக்குள்ளே கொண்டு வர கிருபையும் பலத்தின் தேவன் தந்து ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.